வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைய வழி வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் பணிவான காலை வணக்கங்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற ஒரு தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்றால் என்ன? நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம பின்பற்றி வரோம். அந்த பழக்க வழக்கங்கள் ஒழுக்கமானவையா அல்லது ஒழுக்கம் ஒழுக்கத்திற்கு மாறானவையா? அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். முதல்ல பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பழக்கம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே வழக்கத்துக்கு என்ன சொல்கிறோம்? யூஷுவலாக பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம வழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் நம்ம யூஷுவல் அப்படின்ட்டு பயன்படுத்துகிறோம். ஆனா, தமிழ் இலக்கணப்படி பார்த்தோம்னா, ஒரு தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்கள் தான். ஒரு தனிநபரால் அது செய்யப்படும்போது அத பழக்கம் அப்படின்னு சொல்றோம். இதுவே பல நபர்கள், ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம். ஒரு பல நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு செயல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில தொடர்ந்து செய்யும் பொழுது, அத நம்ம வழக்கம் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மொராலிட்டி. அத பத்தி சொல்லாத மகான்களே இல்ல. எல்லாருமே ஒழுக்கத்தை வலியுறுத்தி தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பிலாசபர்ஸ் வந்தாலும், தி பெஸ்ட் டெஃபினிஷன்ங்கிறது நம்ம மகரிஷி குடுத்தது தான். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான். அத பத்தியெல்லாம் நம்ம நம்ம சிந்திப்போம். முதல்ல பழக்கத்த பத்தி பார்ப்போம். இப்ப பழக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, எப்படி வந்தது? அப்படிங்கிறதுக்கு நெறையா ஆராய்ச்சிகள் பண்றாங்க. இப்போ சைக்காலஜிஸ்ட்டும் சரி, நெறைய பேர் தொடர்ந்து ஆராய்ச்சிகள் பண்றாங்க. பழக்கம்ங்கிறது ஒரு ஹேபிட் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு, இப்போ சைக்காலஜில ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் ஸ்கின்னருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கின்னர் பாக்ஸ்ன்ட்டு ஒரு ஒரு கூண்டு இருக்கும். அதில ஒரு எலிய வச்சிருப்பாங்க. அந்த எலிக்கு தெரியாது. ஒரு 2 ஸ்விட்ச் அதில ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு ஸ்விட்ச அந்த எலி பிரஸ் பண்ணும் பொழுது, அதுக்கு உணவு கிடைக்கும். எத்தன தடவ பிரஸ் பண்ணாலும், அத்தன தடவ ஃபுட் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு செட்டப்ப ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க, ரெயின்ஃபோர்ஸ்மென்ட். அதுக்கு ஒரு ஒரு இது மாரி ஒரு ஸ்விட்ச் தட்டுனா, அதுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறது மெமரி ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு சாப்பாடு வேணும். அது சாப்பிடுது, என்ஜாய் பண்ணுது. அதனால திரும்ப திரும்ப அத அழுத்திட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு இடத்துல அதே மாரி ஸ்விட்ச் வைக்கிறாங்க. அதே மாரி அந்த ஸ்விட்ச அழுத்துது. அழுத்தும் பொழுது அங்க என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. உடனே அங்க பனிஷ்மென்ட். உடனே அது தெரிஞ்சுக்குது. அது அந்த ரிசல்ட் அது விரும்பல. ஸோ, அதனால ஒரு தடவ அடிச்சது. அதோட ரிசல்ட் பிடிக்கல. அதனால அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்ச் கிட்டயே போகல. ஆனா எந்த இடத்துல ஃபுட் வருதோ அங்க திரும்ப திரும்ப அழுத்திட்டே இருக்கு. இப்படி தான் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது. நம்ம விருப்பப்பட்டு அதோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா, அத திரும்ப திரும்ப நம்ம பண்ணிட்டே இருப்போம். அதோட ரிசல்ட் நமக்கு பிடிக்கல, நமக்கு ஒரு துன்பம் தருது, பெயின் தருதுன்னா, நம்ம அந்த சைடு போமாட்டோம். இப்படி தான் எண்ணங் அ ப ஒரு பழக்கம் நடைமுறைக்கு வருது. அந்த சில இப்போ பழக்கம் என்பது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மாறுபடும். இப்ப சாமிஜியே சொல்லியிருப்பாங்க. அந்த "மனிதருள் வேறுபாடு ஏன்?" அப்படிங்கிறதுல 16 காரணங்கள்ல இந்த 3யும் கடைசியா குறிப்பிடுறாங்க. பழக்கம், வழுக்கம், வழக்கம், ஒழுக்கம்ங்கிறது அந்த இது ஒன் ஆஃப் த ரீசன். அப்ப இது நபர்களுக்கு நபர், வயதிற்கு வயது இந்த பழக்கங்கள், வழக்கங்கள் எல்லாமே மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு குழந்தைகளுக்கு சில வகையான பழக்கங்கள் இருக்கும். ஒரு இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு சில வகையான பழக்கங்கள் இருக்கும். அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு மாறும் பொழுது, அந்த பழக்கங்கள் போயிரும். குழந்தை பருவத்தில இருக்கிறது அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்காது. டீனேஜ்ல இருக்கும்போது அவங்களுக்கு அடல்ட்ஹுட்ல இருக்காது. ஓல்ட் ஏஜ்ல அதுக்கப்புறம் மாறும். சி சில உதாரணங்கள் பார்த்தோம்னா, இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பழக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, விரல், கை சூப்பிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உறங்கும் பொழுது சிறுநீர் கழிப்பது. இந்த மாரி சின்ன குழந்தைகளுக்கு அதெல்லாம் ஒரு பழக்கமா இருக்கும். ஆனா, அவங்களுக்கு வய வயது ஆக ஆக அறிவு விழிப்பு நிலை வர வர, அந்த பழக்கத்தையெல்லாம் அவங்களே ஸ்டாப் பண்ணிருவாங்க.
ஆனா சில பழக்கங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குறிப்பா ஒரு குழந்தை பொறந்துருச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நாக்குல இனிப்பு வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து பெரும்பாலான இடங்கள்ல இருக்கு. இல்லைங்களா? அந்த குழந்தை பொறந்தோனே நாக்குல ஏதாவது தேன் வைப்பாங்க. அல்லது இப்பல்லாம் வந்து சும்மா சர்க்கரையவே கரைச்சு இந்த மாரி ஏதாவது ஒரு ஸ்வீட் குடுக்குறாங்க. அந்த மாரி ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. ஸோ, அந்த குழந்தைக்கு அந்த இனிப்புங்கிறது தெரியாது. ஆனா அது புடிச்சிருக்கு இல்லைங்களா? அது வந்து ரசிச்சு சப்பு கொட்டி அந்த குழந்தை சுவைக்குது அந்த சுவைய. அந்த சுவைக்கு அ ஒரு ஒரு பதிவ நம்ம குடுத்துறோம். உள்ளுக்குள்ள இருக்கு. கருமையத்தில பதிவு இருக்கு. இந்த இது கிடைச்சோனே அத என்ஜாய் பண்ணுது. அப்ப அத தேடும் நாக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு தடவ வைக்கும்போதும் அது என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து யாரு நம்ம தான் அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறோம். அந்த ஒரு ஹேபிட்டுக்கு. அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கு அடிக்ஷனா மாறிரும். இல்லைங்களா? அத பார்த்தாலே சாக்லேட் கேட்கறது, கேக்கு இந்த மாரி இனிப்பு சார்ந்து அது சில நேரங்கள்ல அது சிலருக்கு கம்மியாகும். சிலர் வந்து வயதானவங்க கூட அதுலேருந்து வெளில வர முடியாம அது ஒரு அடிக்ஷன் மாரி. ஸ்வீட்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த அடிக்ஷன். இப்போ மாடர்ன் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய வகையான அடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி அது இனிப்பு வந்து என்னதான் ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட்டா இருந்தாலும், சுகர் ரொம்ப இருந்தாலும், அதிலிருந்து வெளியில வர முடியாம அடிக்ஷனா இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாரி தான் ஒவ்வொரு பழக்கமுமே பார்த்தீங்கன்னா, நம்ம விரும்பி போய் செய்யறது இருந்தா கூட, நம்ம விரும்பாமயே பிறரால நமக்கு அறிமுகப்படுத்தப்படுற பழக்கங்கள் தான் நெறைய இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம வந்து ஏகப்பட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையிலேயே சொல்லப்போனா, ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல நம்ம மாட்டிட்டுருக்கோம். இப்போ ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் மொபைல் ஃபோன்ங்கிறது வந்து, அதுல அடிக்ட் ஆகாதவங்க இல்லன்னே சொல்லலாம். இல்லைங்களா? இப்போ குடிகாரங்க அந்த போதை பழக்கம், குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களோட பெர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப கம்மி. இந்த மொபைல் ஃபோன்ங்கிறது வந்து 100க்கு 1 கூடன்னு சொல்ல முடியாது. ஒரு 1000த்துல 1, 1,00,000த்துல 1 தான் வந்து இந்த அடிக்ஷன்ல இல்லாம இருப்பாங்க. மத்தபடி எல்லாருமே இந்த அடிக்ஷனுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏன்னா, நமக்கு அதில வரக்கூடிய படங்கள், பிக்சருக்கெல்லாம் வந்து நம்ம அடிமையாயிருக்கோம். அந்த மாரி ஒரு செட்டப் இருக்கு. இப்ப நம்ம எத விரும்புறோம் அப்படிங்கிறது, நம்மள விட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தெரியும். ஏஐக்கு தெரியும். நீங்க ஒரு ரீல்ஸ ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ரிலேட்டடான கன்டென்ட்ட வந்து உங்க கண் முன்னாடியே அது கொண்டு வந்து குவிச்சிரும். அவ்வளோ சோசியல் மீடியாவும் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி நீங்க விரும்புறீங்களோ, விரும்பலையோ, அத வந்து நம்ம கண் முன்னாடி காமிச்சு, காமிச்சு நீங்க ஏதோ அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணணும்னு போயிருப்பீங்க. அந்த ஃபோன் பண்ணம்போருக்கு முன்னாடி ஒரு 10 நோட்டிஃபிகேஷன் உங்க கண்ணு முன்னாடி வந்திருக்கும். அந்த ஃபோன் பண்றதையே மறந்துட்டு, அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ள போய் ஒவ்வொரு சோசியல் மீடியாவா பார்த்து, பல நேரங்கள நம்ம வீண் பண்ணிட்டுருக்கோம். இந்த ஒரு ஹேபிட் வந்து எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி ஒரு மொபைல் அடிக்ஷன்ல நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விதவிதமா ஃபுட்டு சாப்பிடுறதோ, நெறைய ட்ராவல் பண்றதோ, விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் வந்து ஒரு ஒரு 20, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப குறைவு. வெளியில போய் சாப்பிடுறதுங்கிறதே ரொம்ப ஒரு ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்பலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய யூடியூப பார்த்தா ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. காலையில என்ன சமைக்கணும், எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணுங்கிறது முதல் கொண்டு, நம்ம அவங்க சொல்றது எல்லாம் கேட்டு, அவங்க காலையில என்னென்னலாம் பண்ணிட்டுருக்காங்களோ, அதெல்லாம் நம்ம பார்த்து, நம்மளும் அத வந்து ட்ரை பண்ற நிலைமை பல குடும்பங்கள்ல இருக்கு. அதே மாதிரி டிராவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய இருக்கிறாங்க. எங்கெங்க போகணும், என்னென்ன சுத்தணும், இதெல்லாம் பார்த்து, நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருக்கா, நேரம் இருக்கான்னு தெரியாம, ஒரு மாயையில போய் நம்மளும் மாட்டிட்டு, இப்போ பொள்ளாச்சிலாம் பார்த்தீங்கன்னா, இவ்ளோ டிராஃபிக் இருந்ததே கிடையாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கர்ஸ்லாம் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இப்போ வீக்கெண்ட் ஆனா வால்பாறையில ட்ரெக்கிங் போணும். அதுக்கப்புறம் ஒரு ரைடு வில்லேஜ் அங்க இங்கலாம் போயி ரீல்ஸ் எடுக்கணும். அங்கங்க பார்த்தீங்கன்னா, எல்லா வண்டியும் நிறுத்திட்டு, வீடியோ எடுத்துட்டு இருக்கிற சூழ்நிலை பொள்ளாச்சியில நெறைய பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எதனால பண்றோம்? அடுத்தவங்க பண்றாங்க, நம்மளும் பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா, அம்மாக்கெல்லாம் இந்த ஹேபிட் கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம மேல திணிக்கப்பட்ட பழக்கங்கள். இது அப்படியே கன்டின்யூ ஆச்சுன்னா, இது அப்படியே வழக்கமா மாறிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளவோ பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? அ இதெல்லாம் நம்ம யோசிப்போமான்னு கூட தெரியல. இப்போ நம்ம போடக்கூடிய உடை வந்து எப்படி இருக்கு? ஒண்ணு காஸ்ட்லியா இருக்கு. இன்னொன்னு வந்து அடுத்தவங்க பார்வைக்கு அது எப்படி இருக்கு? நம்மளுடைய குழந்தைகளாகட்டும், மனைவியாகட்டும், யாராகட்டும் நம்ம வெளியில கூட்டிட்டு போம்போது,
இது அவங்க பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு அப்படின்ட்டு சிந்திக்கிறாங்களான்னே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மாடர்னா ஒரு ஆக்ட்ரஸ் என்ன ட்ரெஸ் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு ஒரு சாதாரண மேரேஜ்ல கூட போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேக்கப் பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னான்னு செலவு பண்றாங்க. அதுக்கு யூஸ் பண்ற காஸ்மெட்டிக்ஸ் வீட்ல ஏகப்பட்ட பணம் வந்து இதெல்லாம் யார பார்த்து நம்ம பண்றோம்? இந்த மாரி யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸு, ஆக்ட்ரஸு இந்த மாரி சோசியல் மீடியால, டிவில, டிபேட் நிகழ்ச்சியில பேசுறவங்கள எல்லாம் பார்த்து நம்ம நெறைய செலவு பண்றோம். இப்ப அந்த மாரி பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒரு ஏளனமா பார்க்குறது. இப்ப எங்க வீட்டுக்கெல்லாம் வரும்பொழுது நாங்க பார்த்தீங்கன்னா, சாதாரண சோப்பு, சாதாரண பெரிய மேக்கப்க்கெல்லாம் செலவு பண்ண மாட்டோம். இந்த மாரி இருக்கும்போது, "என்ன இந்த ஷாம்பா யூஸ் பண்றீங்க? அது யூஸ் பண்ணலையா? இது யூஸ் பண்ணலையான்னுலாம் கேட்பாங்க." ஓ! அப்படிங்களா? நம்ம போய் புரிய வைக்க முடியாது அவங்களயெல்லாம். அதனால அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம அப்படியே நகர்ந்துறது. ஆனா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நடுத்தர வர்க்கம் தான். ரொம்ப ப டாப் பிராண்ட் இது எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் இதனால நெறைய பொருளாதாரமும் செலவாகுது. இதெல்லாம் ஒரு தேவையற்ற ஒரு பழக்கம் தான் நமக்கு. நம்ம அக அழகு தான் ரொம்ப முக்கியமே ஒழிய, புற அழகுக்காக ரொம்ப மெனக்கெடுறதும், இது வந்து ரொம்ப இதாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ந நெறைய அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு இது ஒரு வழக்கமா போகும். இப்ப தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது நானே நெறைய பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி. அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கணவன், மனைவி 2 பேரு சம்பாதிச்சு, அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த அடுத்தவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, வீக்கெண்ட் ஆனா வெளியில போணும், மாலுக்கு போகணும், ஒரு மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஹேபிட்ட கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்ணி அவங்களுக்கு முதல் குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைக்கு அது அத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த குழந்தை பொறந்ததிலிருந்தே வீக்கெண்ட் ஆனா ஒரு மூவி கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும். அப்புறம் வெளியில எங்கேயாவது அவுட்டிங் போணும். இது வந்து வழக்கமாயிடுச்சு அவங்க வீட்ல. இப்ப அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பொறக்குது. இன்னொரு குழந்தை போயிட்டு, அந்த குழந்தை வந்து ஒரு சண்டே அவங்கனால எங்கேயும் வெளியில போ முடியல. வீட்ல இருக்காங்க. அந்த குழந்தை வந்து ஆர்க்யூ பண்ணுது. டாடி இன்னைக்கு சண்டே என்ன நம்ம இன்னும் வெளியில கிளம்பலையா? வெளியில போணும், ரெஸ்டாரண்ட் சாப்பிடணும், வீட்டு சாப்பாடா? நோ நோங்குது. சண்டே ஆனா அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வழக்கமா நம்ம வெளியில தான் சாப்பிடுவோம். கிச்சன்லாம் க்ளோஸ்டு அப்படின்னு நெறைய பேரு YouTubeல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. சண்டேனா நான் சில கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மண்டே ஆனா இந்த டாக் தான் இருக்கும். நேத்து எந்த ரெஸ்டாரண்ட் போனீங்க? என்ன சாப்பிட்டீங்க? அந்த மெனு. அதில நெறைய அட்வைஸ் குடுக்குறக்கு என்னமோ அந்த கம்பெனி அ ப பிராண்ட் அம்பாசிடர் மாரி, இந்த டிஷ் நல்லாயிருக்கும். இங்க இதில இந்த கோர்ஸ் இந்த ஸ்டார்ட்டர் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படின்ட்டுலாம் வந்து எல்லா கொலீக்ஸ் எல்லாம் பேசிக்குவாங்க. நமக்கு ஆக்சுவலா நல்ல வேளை நான் வெஜிடேரியன்ங்கிறதுனால அவங்கலாம் நான்வெஜ் பத்தி தான் நெறைய பேசுவாங்க. நான் இந்த வெஜ்ஜுங்கிறதுனால நாங்க அங்கலாம் போறதில்லங்கிற மாரி நான் சொல்லி இது பண்ணிருவேன். ஸோ அந்த மாரி இந்த மாரி பேசி பேசி ஓ! நீ இந்த வீக் இங்க சாப்பிட்டியா? நான் போய் அங்க சாப்பிடுவேன். இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். அது நம்ம குழந்தைகளுக்கு குடுக்குறோம். நாளைக்கு இந்த பொருளாதாரம் இருக்குமா? இந்த மாரியான லைஃப் ஸ்டைல் இருக்குமா? இதுக்கு செலவு பண்றதுக்கு இந்த மாரியான இப்ப வரக்கூடிய இந்த ட்ரேட் வார் நெறைய இதெல்லாம் யோசிக்கும் பொழுது, நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியல. நம்ம தேவையில்லாம நெறைய பணங்கள செலவு பண்ணி ஒரு லைஃப் ஸ்டைல குழந்தைகளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம்னா, அத மாத்துறது ஒரு ஹேபிட்ட மாத்துறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஒரு கெட்ட பழக்கத்த ஒழிக்கிறதும், ஒரு நல்ல பழக்கத்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது மிக, மிக கடுமையான விஷயம். அதுக்கு நெறைய மனப்பயிற்சிகள் இருந்தா தான் பண்ண முடியும். ஆனா, நம்ம சர்வ சாதாரணமா நெறையா விஷயங்கள வந்து பழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்துட்டுருக்கிறோம். ஸோ, இதெல்லாம் வந்து நம்ம சிந்திக்கணும். சிந்தித்து, "இது நமக்கு தேவைதானா?" அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு கேட்டு, அடுத்தது வழக்கத்துக்கு போலாம். வழக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமோ, அல்லது ஒரு ஊர், ஒரு சமுதாயம் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம வழக்கம்னு பார்த்தோம். பழக்கம்ங்கிறது ஒரு தனி நபர். நான் விருப்பப்பட்டு சாப்பிடுறேன், நான் விருப்பப்பட்டு ட்ரெஸ் பண்றேன். என்னுடைய இண்டிவிஜுவல் சம்மந்தமானது. வழக்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு இல்லைங்களா? குடும்பத்துக்குன்னு சில வழக்கங்கள் இருக்கு. வீட்ட சுத்தமா வச்சுக்கிறது, அப்புறம் நேர்மையா நடந்துக்கிறது, பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்குறது. சில குடும்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா, கால்ல விழுந்து வணங்கணும், அப்படிங்கிற மாரி ஒரு ஹேபிட் இருக்கும். அதுக்கப்புறம் நேரத்த மதிக்கிறது, டைம் மேனேஜ்மென்ட் இருக்கிறது. அது இல்லாத குடும்பத்துக்கு ஒண்ணுமே சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுக்கப்புறம் உண்மைய பேசுறது. அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து கோபப்படுறது. ஃபேமிலில அப்பா, அம்மா சண்டை போட்டுருக்காங்க, கோவப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, அந்த குழந்தைக்கும் அதே பிரச்சனைகள் தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உணவு முறை. விருந்தோம்பல். இப்ப கெஸ்ட் வந்தாங்கன்னா, அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்றது?
அவங்கள உபசரிக்கிறது, இந்த மாதிரியான குடும்ப பழக்கங்கள்லாம் நெறையா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு உதாரணத்த எடுத்து சிந்திப்போம். இப்போ கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ வீடு பராமரித்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பணியா இருக்கும். ஏன்னா, கூட்டு குடும்பமா இருப்பாங்க. பெரிய வீடுகளா இருக்கும். அப்ப வீட வந்து சுத்தம் பண்ணணும், வீட்ட கூட்டணும், சாணி போட்டு மொழுகணும், கோலம் போடணும். இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து அ கடைபிடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப நான் வாழ்ற வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கோலம் போடுற வீடு தொளிச்சு சாயந்தரம் ஆனா வீடு தொளிச்சு கோலம் போடணும். காலையில வீடு தொளிச்சு கோலம் போடணுங்கிறது ஒரு ஒரு ஹேபிட் எல்லாத்துக்குமே. அது கண்டிப்பா பண்ணணும். பண்ணலின்னா ஏன்னு கேட்பாங்க. ஸோ சில வீடுகள்ல பெண்களுக்கு பண்ண முடியலன்னா, நான் பார்த்துருக்கிறேன். காலேஜ் போற பையன் கூட கோலம் போடுவான். அந்த மாதிரி வந்து சட்டதிட்டங்கள் கிராமங்கள்ல இருக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு பழக்கத்துல வாழ்ந்த ஒரு நபர், திடீர்னு ஒரு வெளியூருக்கோ, வெளிநாட்டுக்கோ வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து அவங்கனால அந்த பழக்கத்த விட முடியாது. சாயந்தரம் காலையில எந்திரிச்சா, வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடணும் அப்படின்னு போவாங்க. இப்ப சில சிட்டீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டுடியோ ஃப்ளாட்லலாம் நம்மளுடைய வாசலும், பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வாசலும் ஒரே மாரி தான் இருக்கும். சில ஹவுசிங் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்ட ஒட்டியே இப்படி எல் டைப்ல 2 டோர் இருக்கும். இந்த சைடு எல் டைப்ல 2 டோர் இருக்கும். அந்த 3க்கு 3 அடி தான் வாசல். அதுதான் அடுத்தவங்களுக்கும் இருக்கும். அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு போய் சில வீடுகளெல்லாம் அங்கேயும் பார்த்துருப்போம். நம்ம நெறைய பேர் கோலம் போடுவாங்க. ஏன்னா அந்த ஹேபிட் பழகிட்டாங்க. அத விட முடியாது. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா, அந்த இது ஒரு நல்ல பழக்கம் தான். ஏன்னா, காலையில வந்து அதிகாலையில எந்திரிச்சு நம்ம கோலம் போடும் பொழுது சுத்தமான தூய காற்று இருக்கும், உடல் உழைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் மண் தரையா இருக்கும். நம்ம மிதிச்சுட்டு, மிதிச்சுட்டு உள்ள வரும்போது அழுக்கா இருக்கும். அதுக்கப்புறம் சாணம் என்பது ஒரு கிருமி நாசினி. அது ஒரு இயற்கை இயற்கையோட இதுதான். நல்ல ஒரு விஷயம், பாசிட்டிவான இது. அதுக்காக அத வந்து பயன்படுத்துனாங்க. ஒரு இது தளம் மாதிரி அத பயன்படுத்தி பண்ணிட்டுருந்தாங்க. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்லயே பார்த்தீங்கன்னா, அ கோடிக்கணக்குல வீடு கட்டுறாங்க. வீட்ட சுத்தி டைல்ஸு, மார்பிள்ஸ் இந்த மாரிலாம் போட்டுட்டு, அந்த ஒரு வழக்கம்ன்ட்டு அது மேலேயே அந்த டைல்ஸ் மேலேயே சாணம் போடுறது, கோலம் போடுறது, இந்த மாரியான பழக்கங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கணும். இப்போ இந்த காலத்துக்கு இது தேவையா? வீடு ஃபுல்லா நம்ம சிமெண்ட் போட்டாச்சு. ஸோ இனிமேலும் நமக்கு இந்த சாணம் போடணுங்கிறது தேவையா? அது தேவை அப்டின்னா வச்சுக்கலாம். அதுல ஒண்ணும் தவறுன்னு சொல்றதுக்கு இல்ல. அது தனிப்பட்ட நம்பிக்கைகள். அப்படி இல்ல, வேண்டான்னா அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். தவிர்த்துட்டு ஏன்னா இப்போ நம்ம நெறைய நேரங்கள் இந்த மாரி சடங்கு சம்பிரதாயங்களுக்காகவே நம்ம நெறைய செலவு பண்றோம். அதனால இப்போ வாழ்க்கை முறை மாறிருச்சு. வேலை மாறிருச்சு. அதனால நெறைய ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணுங்கும்போது பேலன்ஸ் பண்ண முடியாது. அந்த காலத்துல இதெல்லாம் பண்ணவங்களுக்கு இவ்ளோ ஒர்க் லோடோ, மல்டி டாஸ்கிங்லாம் இல்ல. இப்ப நமக்கு நெறைய மல்டி டாஸ்கிங் இருக்கு. பல நேரங்கள்ல ஒரு நேரத்துல பல வேலைகள் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பொழுது, இந்த மாரி நேரங்கள் எல்லாம் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊருக்குன்னு சில வழக்கங்கள்லாம் இருக்கும். இப்ப ஊர் திருவிழாக்கள், மதம் சார்ந்த கூட்டங்கள், அந்த மாரிலாம் இருக்கும். அப்புறம் முக்கிய தினங்கள்ல வழிபாடு, அமாவாசை, பௌர்ணமி தினங்கள், அந்த மாரி மதம் சார்ந்த விஷயங்கள் நடத்துவாங்க. அந்த மாரி வழக்கங்கள். அதுக்கப்புறம் சில ஏரி, குளங்கள சுத்தம் இருக்கிறது, பராமரிக்கிறது, சுத்தம் பண்றது, இந்த மாதிரியான வழக்கங்கள்லாம் ஊர்கள்ல இருக்கும். அப்புறம் விவசாயம் சார்ந்த கூட்டங்கள், விதை திருவிழாக்கள் இந்த மாரிலாம் நடத்துறாங்க. இந்த மாரி பழக்கங்கள், இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் கலாச்சாரம் சார்ந்தது, கலை சார்ந்தது, ஜல்லிக்கட்டு இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஊர்ல ஒரு வழக்கமா வருஷம் வருஷம் இது நடத்திட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். இதுவும் வந்து நம்ம சிந்திக்கணும். இந்த காலத்துக்கு இது தேவைதானா? அப்படிங்கிறது. இப்போ வந்து சாமிஜி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? வேதாத்திரியத்தில என்ன சொன்னாங்க? தேர் திருவிழா தவிர்த்தல். இப்ப எங்க வில்லேஜ்ல ஒரு ஐயா இருக்கிறாங்க. அவங்க வந்து சில பயிற்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. அடிக்கடி ஆழியர் வருவார். என்னைய பார்த்தா கேட்பாரு. நெறைய கேள்விகள் கேட்டுட்டே இருப்பாரு. நானும் சொல்லுவேன். அப்போ ஒரு தடவ கேட்டார். "அ ஏன் கண்ணு, ஏன் சாமி வந்து தேர் திருவிழா தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு? அது நல்லது தானே?" அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு வந்து நான் அவர்ட்ட சொன்ன விளக்கம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ திருவிழாக்கள் எப்படி வந்தது? அது ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு தான். அந்த காலத்துல 100க்கு 99% விவசாயம் தான். அப்ப விவசாயம் பணிங்கிறது வந்து வருஷம் முழுக்க இருக்காது. வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் அவங்க கடுமையான உழைப்பு இருக்கும். இப்ப அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அறுவடைக்கு அப்புறம் அடுத்த நடவுக்கு இடையில ஒரு சின்ன இடைவேளை விடுவாங்க. அந்த உழுது, அத வந்து காய விடுவாங்க நிலத்தையெல்லாம்.
அந்த நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு நெறைய நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் உற்பத்தி செய்த பொருள்கள் போய் விநியோகம் பண்ணணும் இல்லைங்களா? இது ஒவ்வொரு ஊர்கள்ல ஒவ்வொரு பயிர் பண்ணியிருப்பாங்க. சிலர் நெல் பண்ணுவாங்க, சிலர் காய்கறி பண்ணுவாங்க, சிலர் பயிர் வகைகள் பண்ணுவாங்க, எண்ணெய் வித்துக்கள் பண்ணுவாங்க. அப்ப அது எல்லாத்தையும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பண்டமாற்று நடத்தணும். அப்ப அந்த மாரியான நேரங்கள், அது மட்டும் இல்லாம விவசாயம் தவிர நெறைய கலைகள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. நடனக்கலை, இசை, இந்த மாரி பாடல்கள், கும்மி இந்த மாரி நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் இந்த மாரி அவங்களுடைய இப்ப தேர் மாரி சிற்பங்கள் வடிவமைக்கிறது, தேர் பண்றது. இந்த மாரி பல கலைகள் வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு எல்லாரும் கூடி ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்ணணும். ஊரே சேர்ந்து அ லைட்டிங் போடுறது, தோரணங்கள் கட்டுறது, அதெல்லாமே என்ன கான்ட்ராக்ட் விடாம அவங்களாகவே செய்றது. இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் கிராமத்தில என்னென்ன பொருள் இருக்கோ, அத வச்சு தோரணங்கள இது பண்றது. அவங்களுடைய கலைகளை எல்லாம் அங்க வெளிப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேதரிங். ஒரு 18 ஊர், 20 ஊர் மக்கள் ஒரு இடத்துல கூடி, அவங்க உற்பத்தி பண்ண விஷயங்களை எல்லாம் பண்டமாற்றிட்டு, அவங்களுடைய திறமைகள் அவங்களுக்கு நல்லா பாட வந்தா பாடுவாங்க, ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணி, பல உணவுகள் சமைச்சு, அந்த மாரி தான் இந்த திருவிழாக்கள் அந்த காலங்கள்ல நடந்துட்டு இருந்துச்சு. இப்பவும் வழக்கமா அந்த ஊர் வழக்கப்படி இது திருவிழா கொண்டாடலினா, ஒரு பெரிய தெய்வ குத்தம் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குற ஊர்கள் இருக்கு. ஆனா இந்த காலத்துக்கு அது எப்படி நடக்குது முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு நமக்கு வந்து வருடம் 365 நாளும் வேலை. இடையில கேப்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாரி திருவிழாக்கெல்லாம் லீவ் யாரும் தரமாட்டாங்க. அதையும் போட்டுட்டு நெறைய பேர் வெளியூர்ல இருந்து வராங்க. அது வேற விஷயம். அப்படி வந்தா கூட, அங்க செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டர்ஸ். லைட்டிங் போடுறதுலருந்து, டெக்கரேஷன் பண்றதுலருந்து, எல்லாமே ஒரு நிறுவனம் பண்ணுது. யாரும் ஊர் மக்கள் பண்றதில்ல. எல்லாருமே அவங்கவங்க இதுதான் பார்க்குறாங்க. ஆனா, ஒரு பெரிய பொருளாதாரம் அங்க செலவாகுது. எல்லாத்தையும் நம்மகிட்ட வசூல் பண்றாங்க. இல்லைங்களா? ஒவ்வொன்னுக்கும் மேளதாளம் அடிக்கிறது, டான்ஸுக்கு தனியா, லைட்டிங்க்கு தனியா, உணவுக்கு தனியா, அ அது போக ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோன்ட்டு ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்த வசூல் பண்ணி தான் அந்த திருவிழாக்கள் இப்ப நடக்குது. முதல்லைலாம் அப்படி கிடையாது. காசு இருக்கிறவங்க காசு குடுப்பாங்க. உடல் உழைப்பு செலுத்துறவங்க உடல் உழைப்பு செலுத்துவாங்க. எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுனாங்க. ஆனா, இப்போ வந்து இந்த பண்டிகைகள்லாம் அப்படிதான் வந்தது. பண்டம், ஈகை. அவங்க என்ன இருக்கோ அத குடுப்பாங்க. குடுக்கறத வாங்கிப்பாங்க. அப்படி இருந்துச்சு. ஆனா, இப்பலாம் அப்படி கிடையாது. பர் ஹெட்டுக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அது வந்து சிலருக்கு குடுக்க முடியும். சிலருக்கு வந்து ரொம்ப அதுவே பெரும் சுமையாயிரும். அந்த திருவிழா காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப தான் தீபாவளி முடிஞ்சது. இனி அடுத்தது இன்னொரு திருவிழா அப்படின்னா பெரிய செலவுனா, அது ஒரு சாமானியர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக வரும். ஸோ அது அப்படிதான் இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்ப அப்படிதான் நம்ம வாங்குறோமா? அங்க திருவிழாக்கள்ல விக்கக்கூடிய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த பிளாஸ்டிக் ஐட்டங்கள், பொம்மைகள் இந்த மாரி தான் விக்கிறாங்க. பெரிய கலைப்பொருட்கள்லாம் இல்ல. அதுவும் இல்லாம இப்ப நம்மளுடைய பையிங் ஸ்டைலே மாறிடுச்சு. இப்ப யாரும் போய் முதல்ல மாரி மார்க்கெட்லயோ, சூப்பர் மார்க்கெட்லயோ வாங்குறதில்ல. நெறைய ஆன்லைன் பர்ச்சேசிங் அதிகமாயிடுச்சு இல்லைங்களா? இப்ப பொள்ளாச்சியில பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்ல இந்த ஆன்லைன் டெலிவரி பாய்ஸோடைய டிராஃபிக் ஜாம் அதிகமாயிருச்சு. அந்த அளவுக்கு சொல்லலாம். பைக் வந்துட்டும் போயிட்டும் தான் இருக்கு. ஸ்விக்கி, சொமேட்டோலேருந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாமே டெலிவரி வீட்டுக்கு வர்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்ப இப்போ போய் நம்ம அந்த மாரியான செலவுகள், பெரிய பண்டிகைகள் நடத்தி, அப்புறம் போய் நம்ம என்ஜாய் தான் பண்றோமான்னு பார்த்தா இல்ல, இல்லைங்களா? அ அந்த காலத்துலலாம் உட்காந்து ரசிச்சாங்க. ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது, ஒரு யாராவது பாடுறாங்க, அல்ல பரதநாட்டியம் அரங்கேற்றம் இருக்குன்னா, அந்த ஊர் மக்கள் ரசிச்சாங்க. இப்பல்லாம் நம்ம வந்து ரொம்ப ரீல்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? டக்கு டக்குன்ட்டு புடிக்கலையா அடுத்து ஸ்விட்ச் பண்ணிட்டு போற மாரி தான் அங்க ஏதோ ஏதோ நடக்குது. ஒரு 10 பேர் உட்காந்து பார்க்குறாங்களே ஒழிய, அந்த ஊர் கூடி அத என்ஜாய் பண்ற மாரியான விஷயங்களே அங்க நடக்கறதில்ல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் மாரி நல்லா மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு, கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும், ரீல்ஸ் போடணுங்கிற அளவுக்கு தான் திருவிழாக்கள் இப்ப நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவைதானா? இவ்ளோ பொருளாதார லட்சக்கணக்கில செலவு பண்ணி, நம்ம இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணணுமா? அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். இதுவுமே வந்து தனிப்பட்ட நபர்களுடைய ஒரு விருப்பம் தான். அவங்க அத விரும்புனா, அத தாராளமா செய்யலாம். சாமிஜி வந்து தேர் திருவிழாவ தவிர்க்க சொல்லியிருக்காங்களே ஒழிய, அத அடியோட ஒழிக்க சொல்லல. அது விருப்பப்படுறவங்க அத செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாரி இது ஒரு உதாரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஒழுக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு நல்ல விஷயம், ஒழுக்கமான விஷயம், அத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா முடியுதான்னா முடியல.
ஏன் உதாரணத்துக்கு நம்ம உடற்பயிற்சி செய்றோம். உடற்பயிற்சி செஞ்சா உடம்புக்கு நல்லா இருக்கு. அந்த டே நல்லா போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நம்மளால செய்ய முடியுதா? அப்படின்னா பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதே மாரி தேவையில்லாத ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கு. இதனால என் உடலும் பாதிக்குது, மனசும் பாதிக்குது தெரியுது. தெரிஞ்சா கூட அந்த பழக்கத்திலேருந்து வெளியில வர முடியுதா? அப்படின்னா, அதுவுமே ஏதோ ரொம்ப ஒரு 10 நாள் இருக்கும். மறுபடியும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலை கிடைக்குது. நம்ம அந்த தாட்டுக்குள்ள போறோம். அந்த செயல்கள் செய்யும்பொழுது, நம்ம நெறைய பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எப்படி வரணும் அப்படின்னா, நமக்கு கடுமையான மனப்பயிற்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் சாமிஜி குடுத்துருக்காங்க. தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ உடலுக்கோ, உணர்வுகளுக்கோ துன்பம் தராத எண்ணம், சொல், செயலாய் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டெஃபினிஷன் தான். அந்த டெஃபினிஷன ஒவ்வொரு முறையும் நம்ம பொருத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டு, இந்த எண்ணம் எனக்கு தேவையில்ல. இந்த செயல்கள் நான் செய்யக்கூடாதுன்னு விரும்புனா, அந்த செயல்களுக்கான சூழ்நிலையில நம்ம போய் மாட்டாத அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சூழ்நிலைகள் அமையும். நம்மளுடைய எண்ணமே அதை ஏற்படுத்தி குடுக்கும். குடுத்தா கூட நம்ம மன வலிமையோட அதிலிருந்து அவாய்ட் பண்ணி, நம்மளே வேற ஒரு இதில எங்கேஜ் ஆயிக்கணும். அந்த பர்ட்டிகுலர் டைம் அந்த செயல் தூண்டுது அப்படின்னா, அந்த நேரத்தில நம்ம வேற எங்கேயாவது எங்கேஜ் ஆயி, வேற இடத்துக்கு போயிடணும். அந்த இடத்துலயே இருக்கக்கூடாது. அப்புறம் மௌன பயிற்சி. மௌனத்துல இருந்து இருந்து நம்ம சங்கல்பம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆ அப்பதான் வந்து ஒரு மாற்றங்கள் நம்ம கொண்டு வர முடியும். ஒரு நல்ல விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் அப்படிதான். இப்போ நம்ம எஃப்சி எல்லாம் முடிச்சா 48 நாள் தொடர்ந்து இத பயிற்சி செய்ய சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆ அதுக்கு அந்த குரூப்லயெல்லாம் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. ஏன் ஒரு ஒரு விஷயத்த 48 நாள் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது, அது ஒரு பழக்கமா மாறிரும். ஒரு நல்ல ஹேபிட்ட கிரியேட் பண்ணணும்னா, அதனால தான் இந்த சபரிமலைக்கு மாலை போடுறது, இதெல்லாம் அப்படிதான் வந்துச்சு. மார்னிங் டெய்லி எந்திரிக்கணும்னா, ஒரு 48 நாள் எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா, 49 நாள் ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துரும். ஆனா, நம்ம இந்த மாரிலாம் பண்றோமான்னா இல்ல. அத தொடர்ந்து நம்ம செஞ்சு, செஞ்சு ஒரு பழக்கத்த ஏற்படுத்தணும். ஒரு தவறான பழக்கம் செஞ்சுட்டுருக்கோம்னா, அதே மாரி தான் 48 நாள் அந்த எண்ணமே வராத அளவுக்கு நம்ம சிந்தனைகள ஒழுங்குபடுத்திட்டு இருந்தோம்னா, அதுக்கப்புறம் காலப்போக்குல அது மறைஞ்சிரும். அதையும் மீறி நம்மளுடைய ஆழ்மன பதிவின் காரணமாக எப்பாவது எழுச்சி பெறலாம். வரும்பொழுது அப்பவும் வைராக்கியமா இதே மாரி இந்த ப்ராசஸ கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம வந்து தப்பான ஒழுக்கமற்ற விஷயங்கள தவிர்க்கவும் முடியும். ஒழுக்கமான விஷயங்கள நம்ம செயல்படுத்தவும் முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு, நம்மளுடைய பழக்கவழக்கங்கள வந்து மாற்றி அமைக்க முடியும். சாமிஜி வந்து அந்த மனிதருள் வேறுபாடுல சொல்லியிருப்பாங்க. 7 சம்பத்துக்கள், 16 காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல சில விஷயங்கள் நம்மளால மாற்றி அமைக்க முடியாது. கருவமைப்பு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கையில கிடையாது. ஆனா இந்த பழக்கம், வழக்கம், ஒழுக்கம்லாம் வந்து நம்ம கையில இருக்கு. இத வந்து நம்ம நெனச்சா கண்டிப்பா மாத்த முடியும். அதுக்கு தான் நமக்கு பயிற்சிகள் சமைச்சு குடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகள செஞ்சு முறையா எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும், எதையெல்லாம் அமுல்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. மிகவும் ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை வழங்கினீங்க இன்னைக்கு. பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற தலைப்பிலே இந்த அதிலே அந்த இந்த பழக்கம் அதை சொல்லும் பொழுது அந்த எளிய